ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் இங்குள்ள பெரியோர்களுக்கும் வணக்கத்தை கூறி, ஞானிகள் பெருமையை பற்றி அன்பர் ஆண்டமுத்து அவர்களையும் ஆசான் சுப்பிரமணியரை வணங்கினேன். ஆசானை அவன் வணங்க தான் அவன் நாமத்தை சொன்ன ஓம் சரவண பாவா, ஓம் சரவண பாவா, ஓம் சரவணவான்னு சொல்லிட்டேன். அவன் என்ன செஞ்சான், முத ஒன்றுக்கு குணக்கேடு எனக்கு உணர்த்தினான். என்னிடம் இருக்கிற பொறாமை, ஆசை இதெல்லாம் அவன் தான் நீக்கினான். அப்போ ஆசான் ஞான பண்டிதன் ஆசைப்பட்டதுனால தான் அகத்தீசருக்கு இந்த 4 குணம்: அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அப்போ அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி சினம், வன் சொற்கள், எப்போது கடுமையாக பேசுது. இந்த 4 குணங்களும் இல்லாது இருந்தாதான் ஞானின் தான். இப்போ இந்த 4 குணங்கள் எப்படி இருக்கிறது? அகத்தீசனை வணங்குறோம். அகத்தீசன் ஆசான் ஞான பண்டிதன் ஆசைப்பட்டதுனால் 4 குணம் தீர்ந்தது, கடவுளானார். இந்த 4 குணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் ஆசை இருக்க முடியாது. சரி, இப்போ 4 குணங்கள் இல்லை என்றால் நம்ம கிட்ட அந்த குணம் இருக்கியா? பொறாமை இருக்கு, ஆசை இருக்கு, கோபம், வன் சொற்கள் இருக்குது, அதிக அளவு கடந்த கோபம், பிறர்கிட்ட கடுமையாக பேசணையா, என்ன செய்யணும்? ஞானியை நாம் பூஜை செய்து தான் இந்த கொனைக்கெடுத்து இருக்க முடியும். பூஜை செய்யாமல் நிச்சயமா இந்த கொனைக்கெடுத்துறாது. ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாயன்னு சொல்றோம். ஓம் ராமலிங்க சாமிகள், ஓம் அருணகிரிநாதன், ஓம் திரும்ப தேவன்கள். ஆக நான் ஞானிகள் நாமத்தை சொல்ல சொல்ல இந்த கொனைக்கெடுத்திரும். ஒன்று, நான் ஞானிகளுடைய பக்தி விசுவாசத்தின் காரணமாக கொனைக்கெடுத்திருப்பதா, அல்லது எல்லா வகையான குணப்பண்பு வச்சுக்கிட்டு பூஜை செய்யறதானா? முடியவே முடியாது. 100 ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. மனம் செவ்வாய் யாவது ஒப்பான மொழிவது போனார். நாம எல்லா வகையான பண்புகளையும் கொண்டுதான் திருவடியை பூஜை செய்ய நினைத்தா 100 ஜென்மம் ஆகும். வேறு என்ன செய்யறதுனா, ஒரே காலையில எந்திரிச்சது ஓம் அகத்தீசாய நமன்னு சொல்றோம், 12 முறை சொல்றோம். அவன் குணக்கடல், குண பண்பாளன், எல்லா வகையான குணத்தை நீக்கி நிற்குணமானவன், எல்லா சாந்தியுமே வடிவான மக்கள், அருளே வடிவான மக்கள், ஆற்றிலே நிறைந்த மக்கள், அன்பே வடிவான மக்கள், அப்பேற்பட்ட ஞானிகள். அவரை வணங்குறோம். வணங்க தான் நம்மகிட்ட இருக்கிற பலகீனங்கள் நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்மகிட்ட பலகீனம் தெரியாது. ஆக ஞானிகள் நாமத்தை சொல்லியே குணப்பண்பை பெற்றுக்கொள்ளும் சொன்னார். அது சொன்னாரு, மந்திரமாவதும் சொல்றாரு. இது திருமந்திரம், நீங்க கவனிக்கணும். ஆசான் திருமூல தேவன் மிகப்பெரிய வல்லமுள்ள ஆசான். திருமூல தேவா என்றால் அண்டம் கிட்டுக்கிட்டு நடுங்கும், யமன் நடுங்குவான், யமனே நடுங்குவான். ஏன்னா வருங்காலத்தை ஞான சித்திரகாலம் என்பதனாலே நந்தீசன், அகத்தீசன், திருமூல தேவன், காலாங்கி போகர், கரூர் முனிவர், மிகப்பெரிய பெரிய மகான்கள் இறங்கி செயல்படான். அவர் சொல்றார், என்னால் ஏற்றப்பட்டது முதல் நூல் 8000 பாடல், அடுத்தது 3000 பாடல். 3000 பாடல் இது ஒரு பாடல். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் ஸ்தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிராந்தன் என எடிதனர். அப்போ திருவடியை பற்ற தின அகத்தீசா, திருமூல தேவா, கரூர் முனிவான்னு சொல்ல தூய் நெறியாவதும், நம்ம போகின்ற பாதை, நம்ம பேராசை உள்ளவனா, பொருள்பட்டு உள்ளவனா, இல்லை வஞ்சகம் உள்ளவனா, பிறர் ஏமாத்துறமா, இல்லை நன்றி மறந்தவனா, பிறருக்கு உதவி செய்கிறவமா, இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது ஞானிகள் தான். ஆக சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடினர். திருவடியை இணையடினா திருவடியினர் 2 சேர்ந்து அடினர். திருவடி பற்றதான் நாம் போகின்ற பாதை தெளிவானதா, இல்லை வஞ்சனை இருக்கா, பாவம் இருக்கான்னு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆக பூஜை செய்வோம், பூஜை செய்து நல்ல சிந்தனை பெறுவோம், பூஜை செய்வோம், உடல் ஆரோக்கியம் பெறுவோம், பூஜை செய்வோம், தன்னம்பிக்கையோடு வாழ்வோம். ஆக பூஜை செய்யாமல் ஒன்று பகுத்தறிவு இருக்காது. பூஜை செய்தாதான் இந்த செயல் நல்லது கட்டம் தெரியும். இப்போ நம்ம பூஜைங்கிற பேர் இல்லையா, 2500 மாடு வச்சிருக்காங்க. இது கடவுளுக்கே அடுக்காது. 2500 எங்கே கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கே தெரியாது. அவருக்கு தெரியாமலே 2500 மாடை எருமக்கடாவை வெட்டியிருக்கதை பேப்பரில் படிக்கிறோம். நான் நேராக படிக்கல. ஒருவன் உயிர் வதை செய்கிறான். உயிர் வதை செய்யறன்னு கேட்டான். கடவுள் ஆசி பெறணும். ஞானிகள்லாம் ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், தாய்மான சாமிகள், அருணகிரி, பட்டினத்தாரெலாம் மூஞ்சி மூடிக்குவான். கடவுளுக்கு பேச்சு, கடவுளுக்கே சம்பந்தம் எல்லாம் செய்வான். ஆக இந்த கடவுள் ஆசி பெறுவதற்காகவே ஆடு கோழி வெட்டுவது குற்றம் என்று உணர்கின்ற அறிவு ஆசான் தர வேண்டும். இல்லை என்றால் முடியாது. நாம் என்ன செய்யணும்? நாம் வச்சம் செய்கிறோம். எப்போ ஆசான் கேட்குறோம், அகத்தீசா எனக்கு நல்ல சிந்தனை வேண்டும் கேட்குறோம். ஓம் அகத்தீசாய நம, எனக்கு நல்ல சிந்தனை வேண்டும், நல்ல அறிவு வேண்டும், அன்புணர்ச்சி வேண்டும், வறுமையில்லாத வாழ்வு வேண்டும், குடும்பம் சிதைக்கணும், எங்கள் பிள்ளைகளாம் நல்லா படிக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், பிள்ளைகள் நல்லபடி அமையணும், நல்ல பிள்ளை திருமணம் ஆவின்னு இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எதை கேட்குறோமோ அதே அவங்க செய்கிறாங்க. கேட்டால் வேண்டத்தக்கது அறிவொலி, வேண்ட முடியும் தொல்வையினர். வள்ளுவன் சொன்னான், வேண்டியாங்க கேதலால் செய்தவோ ஈண்டும் முயலப்படும். ஆக விரும்பியதெல்லாம் கைகூடும், எல்லாம் செயல் கூடும்
என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தானே ஏற்றினார் ராமலிங்கசாமி. எல்லாம் செயல் கொடுனேன். ஐயா, ஒரு மனிதனுக்கு இந்த காரியம் உபரோசயமாக ஒருத்தன் வீடு கட்டி முடிப்பான், ஒருத்தன் வீடு கட்ட ஆரம்பிப்பான். வீடு கட்ட ஆரம்பித்து அந்த காரியம் முடியாது. சில பேர் வீடை கட்டி முடிப்பான், வீடை கட்டி முடிப்பான், குடி போக முடியாது. சில பேர் குடியும் போவான். குடி போனாலும் பிள்ளைகள் திருமணம் செய்ய இருப்பான், முடியாது. சில பேர் செய்வான். இப்போ நடந்த காரியங்கள் அத்தனையும் தொடக்கினவன் எத்தனை பேர், முடித்தவன் எத்தனை பேர், மன நிறைவு கொண்டவன் எத்தனை பேர்? அதெல்லாம் அப்படியே நீ பார்க்கும்போது சில வீடு நான் பார்க்குறேன். நாங்கள் என்னுடைய பழக்கம் எவன் அரைக்குறைய வீடு கட்டிடான்னு பார்ப்போம். இவன் ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு, அப்படியே கிடக்கு. இவன் கட்டத்தை முடிச்சுட்டான், இவன் இதில் நல்ல காரியம் செஞ்சுருக்கான், இவன் கூடி போனான். ஆக எந்த காரியத்தில் தொடங்கிய காரியத்தை முடிப்பதற்கு என்ன வேண்டும்? பணப்படை வேண்டுமா, ஆள் படை வேணுமான்னு கேட்டான். எதை நான் முடிச்சிருக்காதுல, இந்த நீ ஒரு பெரிய என்ன படிச்சிருக்கிற, ஏன் இந்த கட்டத்தை ஒன்றா கட்டி முடிக்க முடியல? என்னால் முடியலன்னா அப்போ அவன் அறிவு கல்வியெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருந்தான். அப்போ என்ன சொன்னா, நீ செய்த புண்ணியம் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறாய், புண்ணியம் தீர்ந்து விட்டது, தடைப்பட்டு போட்டதுனா. அப்போ அதை எடுத்துக்கொண்ட காரியத்தை தடையில்லாமல் முடிக்கிறது என்ன செய்யணும்? ஒன்று அருள் பலம் வேணும், ஒன்று புண்ணிய பலம் வேணும். நம்ம அன்பர்கள் என்ன செய்வார்கள்? பாண்டியெல்லாம் அங்கே அந்த மாணவர்களுக்கு பசினா 5 பேர் அன்னதானம் செய்வார். அவங்க சேரன் குமார் நம்ம அன்பர்கள்லாம் மாதமாக அன்னதானம் செய்கிறாங்க. ஆக புண்ணிய பலமும் தியானம் செய்கிறாங்க. நம்ம அன்பர்கள் எங்கள் அகத்திய சன்மார்க்க தொண்டர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பார்கள். என்னையா காரணம்? என்ன அவ்வளோ பெரிய ஆள்படையா, பணபலமா? என்னையா புண்ணியம் செய்கிறார்கள்? ஒன்று அன்னதானம் செய்வார்கள், அல்லது அன்னதானத்துக்கு தொண்டு செய்வார்கள். புண்ணிய பலமும் அருள் பலம் பெற்றிருக்கிறார்கள். இங்கே சங்க அன்பர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறார்கள். சென்ற முறையா 531 திருமணம் நாங்கள் நோட்டீஸில் போட்டு 108. ஆனால் மறுபடியும் நோட்டீஸ் விட்டது 508. ஆனால் செய்து முடித்தது 531 திருமணம். என்ன காரணம்னா, என்ன ஆள்படையா, இல்லாத எந்த 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 இதை வைத்து நான் செய்யறேன்? உத்தியோகமா, எந்த பதவி பலத்தையா, ஆள்படையா, பணபலமா? இல்லை. ஒன்றே ஒன்று புண்ணியம், அடுத்து திருவடி பட்டணும். அகத்தீசனை வணங்குவோம். அப்போ நாங்கள் வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 108 திருமணம் வெளியே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எப்போதும் அப்படி தான் செய்யறது. முன்னே 108 திருமணம் சொல்லி 328 செஞ்சோம். இந்த முறையும் 108 தான் விளம்பரப்படுத்தியிருக்கிறோம். 508 திருமணம் செய்யணும்னு கேட்டோம். இப்போ கூட்டத்தில் விளம்பரப்படுத்தணும் ஆசான்னு கேட்டோம். அந்த மாதிரி ஒன்று ஆட்சி கொண்டு தான் 508 திருமணம் செய்யறா சொல்லியிருக்கிறோம், நீ தான் அருள் செய்யணும்னு கேட்டோம். அதே மாதிரி என்ன செய்தார் ஆசான்? வேணாம்ப்பா, நான் உங்களுக்கு அருள் செய்யணும். 3 மாதத்துக்கு முன்னே கேட்குறோம். 3 மாதத்துக்கு முன்னே வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 508 இலவச திருமணம் ஏழை எளிய மக்களுக்கு செய்து வைக்கணும். அங்கே தேவையான பொருள் உதவியும் தடையில்லாத செய்து முடிக்க நீர் அருள் செய்யணும்னு கேட்குறோம். 3 மாதத்துக்கு முன்னையே கேட்டு பெறுகிறோம். நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ அதே மாதிரி 531 திருமணம் செஞ்சோம். விளம்பரப்படுத்திய 108 மறுபடியும் விளம்பரப்படுத்திய 508, பிறகு செய்து வைத்து 530 திருமணம். என்ன ஏன் இவ்வளோ பெரிய வல்லமை எப்படி இருந்துச்சுன்னா, எங்களில் நாங்களும் ஒரு ஆள்படையில் இல்லை, ஆள்படையில் பணபலம் ஒன்று இல்லை. ஒன்றே ஒன்று நாங்கள் சொல்லிவிட்டோம், தாயே தந்தையே நீர் தான் அருள் செய்யணும். அகத்தானே அகத்தீஸ் தாயின்னு தான் கூப்பிடும். அகத்தீஸ்னா வணங்கி செய்கிறோம். ஆக காரியங்கள் சிறப்பாக இருக்குது. ஏன் ஒரு சங்கத்தில் தினம் அன்னதானம் செய்ய முடியுமா? அன்பர் சொன்னார், ஆண்டிமுத்து அவர்கள் எம்எல்ஏ அவர்கள். தினம் அன்பர் பாண்டியன் சொன்னார், தினம் 5000 பேருக்கு இங்கே 8 மூட்டை சாதம் இங்கே வடிக்கிறேன். 1000 பேருக்கு அங்கே கம்மஞ்சோறு நீர்மோர் ஊற்றுறோம். நாளைய தினம் 5000 பேர் சாப்பிட்றாங்க. 5000 குடும்பத்துக்கு 5000 தினம் தண்ணி, எங்கே குடியில் தண்ணி 5000 பேர் சாப்பிட்றோம். தினம் 10,000 பேர் பயனடைகிறான் தடை இல்லாமல். தினம் கதிரவன் தூண்டுவதற்கு தயக்கம் காட்டுவான். ஆனால் நம் குடியில் காரியம் தடையெல்லாம் நடக்கும். கதிரவன் காலத்து ஓய்வு எடுத்துக் கொள்வான். சூரியன் பகவான் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா சூரியனை நாங்கள் கும்பிட மாட்டோம். சூரியனை காலையில் கும்பிடுவோம், மத்தியானத்தில் அங்கே சில பேர் வெயில் அடிப்பட்டு வெப்பம் தாங்கம் சாவான். அப்போ சூரிய பகவான் தருணை நான் சொல்ல மாட்டேன், அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆக கதிரவன் தோன்றுவதற்கு தாமதித்தாலும் குடியில் காரியங்கள் தடைபட நடக்குன்னா என்ன காரணம்? குடியில் தொண்டர்களை நாம் மதிக்க கற்றுக்கொண்டோம். குடியில் தொண்டர்கள் நீடு வாழும் என்று வாழ்த்துவோம். ஏன்னா இங்கே காரணம், ஆசான் ஞானப்படியனும் திருமூல தேவனும் அகத்தீசனும் நடமாடுகின்ற இடம் அவனுடைய ஆசி இருக்கு. இங்கே தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் பெரும் பாக்கியமாக தொண்டர்கள் கருதுவார்கள். அவர் கருதினால் கருதாவிட்டால் எங்கள் ஆசை அவர்களுக்கு உண்டு. ஆக இந்த காரியம் ஞானிகள் ஆசினால் சேர்ந்து, ஞானிகள் ஆசியோடும் தொண்டர்களுடைய உதவியோடும் இந்த காரியம் நடந்து வருகிறது. மேலும் ஆசிகள் ஞானிகள் ஆசி வழங்குகிறார்கள். வருகின்ற சித்ரா பௌர்ணமி ஐயா இப்போ சொல்லுகிறையா 1008 திருமணம். ஏன்னா அவ்வளோ இழுத்து சொல்றேன், சின்ன விஷயம் இல்லை. ஒரு திருமணம் செய்வதற்கு ஓராண்டு சிந்தித்து எடுத்துக்கொண்ட காரியம் தடைப்பட்டு போகின்ற இந்த காலத்தில் 1008 திருமணம் செய்தென்றால் யார் துணை கொண்டு? உங்கள் ஆசி கொண்டு நீங்கள் எங்களை வாழ்த்துகிறீர்கள். அகத்திய சன்மார்க்க சங்கம், அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை மேற்கொள்ளும் மரபணிகளுக்கு நீங்கள் நீடு வாழ என்று வாழ்த்தினால் இந்த வாழ்த்து எங்கள் துணையாக இருக்கும். நீங்களை வாழ்த்துகிறீர்கள். உங்கள் ஆசி எங்களுக்கு வேண்டும். ஆசான் அகத்தீசன் ஆசி வேண்டும், திருமூல தேவன் ஆசி வேண்டும், ஆசான் அருணைநாதன் ஆசி வேண்டும், உலகத்துக்கு முழுபெரும் தலைவன் சுப்பிரமணியர் ஆசி வேண்டும். முருகா என்ற நாமத்தையும் அல்லது ஞான பண்டிதா என்ற நாமத்தையும் அல்லது ஆறுமுக பெருமான் என்ற நாமத்தையும்
எப்படி சொன்னாலும் சரி முருகன் நாமத்தை சொன்னால் முழு வெற்றி பெறுவான். ஆகவே ஆசான் ஆசி வேணும். ஆகவே அவர் ஆசி எங்களுக்கு இருக்கு. ஆகவே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்களை வாழ்த்த வேண்டும். நாங்கள் மேற்கொள்ளும் அந்த அறப்பணிகள் செம்மையாக நடக்க நீங்கள் உங்கள் ஆசி வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஞானிகள் ஆசி இருக்குது. இந்த 1000 திருமணம் செய்வதற்கு ஞானிகள் ஆசியும் உங்கள் ஆசி வேண்டும். ஆகவே எங்களை நீங்கள் வாழ்த்துன்னு சொல்லி இப்போ பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், பூஜை செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஞானிகள் ஆசி இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளும் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, மற்ற சிறு தெய்வம் நினைக்கிறார்கள். ஆடு கூடி விட்ட இடத்தில் நீங்கள் போய் எதையும் பெற முடியாது. அங்கே ஆடு கோழி கரன்னு அறுக்க அந்த உயிர் துடிக்க அங்கே அருள்பலம் இல்லாமல் போகும். அது யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும், ஞானிகள் தெரியும். ஏன்னா ராமலிங்க சாமி சார் முந்தி நொந்துலாம் நடுப்புட்டனர். ஆக நீங்கள் இங்கே வந்து அந்த மாதிரி சொல்லுவார். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால், நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும். இந்த வருகின்ற நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க வேண்டும் சொல்லி வாழ்த்துன்னு சொல்லி இந்த பூஜையில் கலந்து கொண்ட மக்களுக்கு ஞானிகள் ஆசி இருக்குது. தினம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க. எப்படி பூஜை செய்கிறீங்கன்னு சொன்னால் ஓம் அகத்தி சாயனம்னு சொல்கிறீங்க. தீட்டெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், தீட்டெல்லாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. ஓம் அகத்தி சாயனம்னு பண்ண முறை சொல்கிறீங்க. சொல்லி முதல் வேண்டுகோள், என்னையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தை, நான் பேசும்போது இனிமையாக நான் பேச வேண்டும். அடுத்த கேள்வி, எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். இப்படி வேண்டிக்கிட்டீங்க. என் கணவனுக்கு நோய் இல்லாத வாழ்வு அமையன்னு கேட்குறீங்க. பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும்னு கேட்குறீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் அமையன்னு கேட்குறீங்க. பண்புள்ள கணவனாக அமையன்னு கேட்குறீங்க. சொந்த வீடு வேணும்னு கேட்குறீங்க. இதையும் தவிர்த்து வருங்காலத்தில் பெண்களுக்கு ஞானம் உண்டாகும் என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். பெண்களும் ஞானி ஆவார்கள். வருங்கால சித்திரகாலம் என்பது ஞானிகள் ஆசி வரணும். உங்களுக்கும் ஞானம் சித்திக்கும். என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், யாருமே பெண்களை கவனிக்கிறதே இல்லை இந்த சங்கத்தை தவிர. கவனிப்பான், ஆனால் முழு உணர்ச்சியோடு அந்த பிள்ளைகளாக பார்க்குற பார்வை எங்களுக்கு உண்டு. பெண்களை என்னுடைய வயதுக்கு ஒப்பானவர்கள் சகோதரிகளாகவும் மேலானவர்கள் தாயாகவும் சிறு 30-35 வயசு பிள்ளைகளாக பார்க்கும் தகுதி எங்களுக்கு உண்டு. ஆகவே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அகத்தீசனை பூஜை செய்யும்போது எங்களுக்கு ஞான சித்திக்க வேணும்னு கேட்குறீங்க. எனக்கு ஞான சித்திக்க வேணும்னு கேட்குறீங்க. ஏன்னா சின்ன விஷயம் இல்லை. ஞானம் என்பது தன்னை பற்றி அறியக்கூடிய அறிவு தான். அதுக்கு ஆசான ஆசி இருக்க வேணும். ஞானிகளை வணங்கி எல்லா வகையான நலமும் பெற்று குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், நோய் இல்லாத வாழ்வு அமைய வேண்டும், நீடிய ஆயுள் பெற வேண்டும், கணவனுக்கு நீடிய ஆயுள் இருக்க வேண்டும், மனைவிக்கு நீடிய ஆயுள் இருக்க வேண்டும், வறுமையில்லாத வாழ்வு அமைய வேண்டும் சொல்லி உங்களுக்கு எல்லா வகையான நன்மை உண்டாக வேண்டும் என்றும், உங்களுக்கு நீடிய ஆயுளும் குறைவிலா செல்வமும் சகலம் சித்திக்க வேண்டும் சொல்லி ஆசான் ஞான பண்டிதன் சார்பாகவும் அகத்தியன் சார்பாகவும் நந்தீசன் சார்பாகவும் நீடு வாழ என்று வாழ்த்து முடிக்கிறேன். வணக்கம். அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே மாதந்தோறும் ஒரு திருவிளக்கு பூஜையும் நித்தியமாக மகேஸ்வர பூஜை நடக்குது. மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை, திருவிளக்கு பூஜை. பெண்கள் அதில் கலந்து கொண்டு ஞானிகள் ஆசி பெறுகிறார்கள். நித்திய மகேஸ்வர பூஜை என்றால் என்ன என்று கேட்டான். நித்திய மகேஸ்வர பூஜை, மகேஸ்வர பூஜை என்றால் எரியிற கும்பிக்கு உணவு தருவதுதான், சாப்பிடுவது, பசியாறுவது. என்னதான் எத்தனை பெரியவனாக இருந்தாலும் சரி, அவன் ஈரேழு லோகமும் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் சாப்பிட்டுதான் ஆக்க வேண்டும். ஆண்டிய முதல் அரசன் வரை பசியாற வேண்டும். ஆகவே இங்கே மகேஸ்வர பூஜை நடக்குது. நித்தமும் பசியாறுகிறார்கள். மற்ற இடத்திலெல்லாம் அப்படி இருக்க முடியாது. அது தினமும் தினமும் நடக்குது மகேஸ்வர பூஜை. இங்கே 3000 பேருக்கு தினம் அன்னதானம், 3-4000 பேருக்கு, அந்த திருச்சி ரோட்டில் 1000 பேருக்கு கம்மஞ்சோறு நீர் மோர் ஊற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பத்தை தண்ணி தருகிறோம். இது ஏன் சொல்லி காட்டுறேன்னு சொன்னேன். குற்றம் இல்லை, அது தற்பெருமை இல்லை. தற்பெருமை என்பது இதை நான் செய்கிறேன் என்பது தற்பெருமை. நாங்கள் செய்கிறோம், எங்கள் திறமையை பாருங்கள், எங்களுடைய செயல்பாடை பாருங்கள் என்பது தற்பெருமை இல்லை. செயலை சுட்டி காட்டுகிறோம். அப்போ நித்திய மகேஸ்வர பூஜையும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய பெண்கள் திருவிளக்கு பூஜையை பற்றி தினமும் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை உண்டு. இது எப்படியா செய்ய முடியும்? தினமும் ஒரு சில இடத்தில் நடத்துவார்கள். ஒரு வாரம் செம்மையாக நடக்கும், ஒரு மாதம் நடக்கும், ஒரு மாதம் 1 மாதம் நடக்கும், ஒரு ஆண்டுகள் நடக்கும். அதுக்கப்புறம் செயல்பட முடியாது. எந்த செயலும் அவரவர் புண்ணியம் இருக்கும் வரையில் சிறப்பாக செய்வார்கள். புண்ணியம் தீர்ந்து போனாரு டீசல் எல்லாம் வண்டியும் நின்றுவிடும். ஆக இது தொடர்ந்து நடக்குது.
10 வருஷம் இல்லை, 21 ஆண்டுகள் நடந்துட்டு வருது. 21 ஆண்டுகள் நடக்குதுய்யா. ஒரு நாளா, 2 நாளா, 1 வாரமா, 2 வாரமா, 21 ஆண்டு நடக்குது. என்னையா அப்படி ஒரு மர்மம் இருக்குன்னா ஒன்றும் இல்லையா. ஜன அகத்தீசனை வேண்டோம், நந்தீசனை வேண்டோம், திருமலை தேவனையும் அகத்தீசனையும் ராமலிங்க சாமிக்கு வேண்டோம், அருணகிரிநாதனை வேண்டோம். இவர்களை வேண்டுகிறோம், தினம் பூஜை செய்கிறோம். நித்திய அரப்பணிகள் தர்மகாரியம் தடைபடாத நடக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இப்போ எங்கள் தர்மகாரியம் பஞ்சபராரிகள் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. இப்போ திருமணம் நடக்குது, ஏழை எளிய மக்கள் திருமணம் செய்து வைக்கிறேன் ஐயா. இப்போ நித்த அன்னதானம் செய்யுங்க. பயனுள்ள வாழ்க்கை ஆன்மீகம் எது என்று கேட்டான். வெறும் லைட் அலங்காரமா அல்லது பந்தல் அலங்காரமா? பந்தல் அலங்காரம், லைட் அலங்காரம், இது யாகசாலை பூஜை, இதெல்லாம் இங்கெல்லாம் அந்த வேலையை வச்சுக்க மாட்டோம். நீங்கள் இது யாகம் வளர்க்குறதுல இங்கே வேலையில் ஒரே வளர்ப்பு. நித்த என்ன வளர்க்கணும்னா, எந்த சிந்தனை வளர்க்கணும்னா, ஏழை எளியவர்களுக்கு பசியாற்ற வேணுங்கிற ஒரே சிந்தனை. அந்த சிந்தனை வேள்வி போல் வளருதுதான். அதான் வேள்வி. எங்களோட வேள்வி எதுன்னு கேட்டான். நித்தம் மக்கள் பிரச்சனை தீர்க்க வேணுங்கிற சிறப்பறிவு இருக்குல்லவா, அந்த எண்ணம் வளருது. அதான் வேள்வி. அந்த எண்ணம், ஒரு செயல் நல்லபடி நடக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அதான் வேள்வின்னு சொல்லுவான். பருந்தோம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதனா. அந்த விருந்து வேள்வி, தினந்தினமே விருந்தை போற்றுவதே வேள்வி என்று கண்டவன் நமது ஆசான் வள்ளுவர் பெருமான். ஆக இந்த செயல் நல்லபடி நடக்குது, தினமும் நடக்குது. இந்த சங்கம் செயல்படுகின்ற எல்லாம் வேள்வி வளர்த்தல். இந்த வெறும் யாக குண்டத்தை மட்டும் நாங்கள் யாக குண்டத்தில் வளர்ப்பது, அதுக்குரிய மந்திரங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். செய்யறானா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவையில்லை, அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. எங்கேயோ யாக குண்டம் 150, 200 கொள்ளி இது யாக குண்டம் வளர்க்கிறார்கள். அது பட்டு சிலையை போட்டு நல்லா பட்டு சிலையை நினைச்சி அதில் போறான்னா அது எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் அதை வச்சுக்க மாட்டோம், எங்களுக்கு அவசியம் இல்லைன்றோம். ஆக இங்கே இந்த நாட்டில் மானத்திற்காக துணி இல்லாத இந்த காலத்தில் எத்தனையோ பெண்கள் மானத்திற்காக துணி இல்லை. நாங்கள் சீலை தருவோம் சொல்லுகிறோம். பழைய சீலை வாங்குவதற்கு பெண்கள் முன்னும் பின்னுமாக முந்துகிறார்கள். ஆக மானத்திற்காக துணி இல்லாத இந்த காலத்தில் யாக குண்டத்தில் பட்டு சிலையை நெய்யிலே நனைத்து நெருப்பிலே போடுகிறான், கடவுள் ஆசி பெற முடியும் என்று சொல்லுகிறான் என்றால் எங்களை போன்றவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மற்றவன் ஏற்றுக்கொள்ள பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆக அது அல்ல வேள்வி, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாங்கள் சரி இப்போ வளர்க்கிறோம், என்னை வளர்க்கிறோம், பசியாற்றக்கூடிய எண்ணத்தை வளர்த்த எண்ணம், அந்த சிந்தனையை வளர்த்தோம். நான் பிறர் பார்த்து பிறர் பசியோடு இருப்பதை கண்டு இரக்கம் காட்டுகிறோம். அந்த இரக்கத்தை வேண்டும், அந்த இரக்க சிந்தை, அந்த வேள்வி வளர வேண்டும் என்று கேட்கிறோம். ஒருவன் பசி என்று கேட்கிறான். அந்த யாக குண்டத்தில் யாகம் வளர்க்கின்ற இடத்தில் ஐயா எனக்கு பசி என்று சொல்லுகிறான், கெஞ்சி கேட்கிறான். அந்த கேள்வியை, அந்த ஓசையை, அந்த இரக்க அந்த அவல குரலை கேட்டு கனிவு காட்டாதவன் வளர்க்கக்கூடிய வேள்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா நாங்கள் அப்படி சாப்பிட்டோம். அங்கே வாசல் வருவான், ஐயா பசியம்மா. உடனே அன்பர்கள் அங்கே இருக்க அந்த தொண்டர்கள் என்ன செய்வார்கள், அழைத்து போய் வீட்டில் அங்கே இருக்கிறது ரசம் சாதம் தான் இருக்கு, அதை அவளை சாதம் போட்டு ரசம் ஊற்றுவான். அளவிலா மகிழ்ச்சி அடைவான். இந்த எண்ணத்தை வளர்க்கிறோம். எங்களிடம் மானத்தையாக துணி இல்லையா, உதவி செய்யுங்கிறான். ஏதோ எங்களால் முடிஞ்சே செய்கிறோம். பிள்ளைகள் துணிமணி தரோம், பசி ஆற்றோம். அந்த பசி ஆற்றவனுங்கிற எண்ணத்தை நாங்கள் வளர்க்க ஆசைப்படுகிறோம், ஆசானை கேட்கிறோம். ஆக தொட்டால் நெருங்க முடியாத அக்னியை நாங்கள் வளர்க்கவில்லை, எரியக்கூடிய எரியும் கும்பிக்கு உணவு தர விரும்புகிறோம். இதை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். எதையா வளர்க்க வேண்டும்? நான் வள்ளுவன் சொன்னான், தினமும் விருந்தை உசரிக்கக்கூடிய அந்த பண்பை வளர்க்க வேண்டும். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார்னா. ஆக வேள்வி என்பது வளர்த்தல், விருந்தை ஓசரித்தல், பசியாற்றி வைத்தல். மனைவியிடம் மனைவி முகத்தை பார்த்து அவள் நல்லபடி வாழ வேண்டும், அவள் குறிப்பறிந்து அன்பு காட்டக்கூடிய கணவன் வேள்வி வளர்க்கிறான். கணவன் முகத்தை பார்த்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செம்மையாக செய்கிற பெண் வேள்வி வளர்க்கிறான். சீடனுக்கு அவருக்கு நல்ல வழி காட்ட வேண்டும், அவன் நீடு வாழ வேண்டும், அவனும் நாம் அடைந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் வளர்க்கிறோம், அது வேள்வினா. ஆசான் நமக்கு நல்வழி காட்டுகிறான், ஆசான் மேற்கொள்ளும் அறப்பணியை செம்மையாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற சீடன் வேள்வி வளர்க்கிறான். ஆக ஒருவருக்கு காட்டுகின்ற பண்பு வேள்வி, ஒருவருக்கு செய்கின்ற உதவி வேள்வி, ஒருவன் கல்வியை மற்றவனுக்கு தர வேண்டும் நினைக்கின்ற நினைப்பு வேள்வினா, அதான் வேள்வி, எங்கள் வேள்வினா. ஆக நாங்கள் உங்களை வேள்வி வளர்க்க சொல்கிறோம். என்னையா வேள்வினா? மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செம்மையாக செய்ய வேண்டும். கணவனை பெற்று தந்த தாய் தந்தை மாமன் மாமி அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அதை செம்மையாக செய்ய வேண்டும். இன்னொரு முறை, நான் இன்று முதல் வீட்டில் ஒரு காடோ கோழி அறுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற எண்ணத்தை வளர்க்க வேண்டும், அது ஒரு வேள்வினா. ஆக குடும்பத்தில் அமைதி வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக்க வேண்டும். ஆக மனைவி கேட்க வேண்டும், என் கணவன் வருகின்ற வருவாயெல்லாம் தினம் குடிப்பழக்கத்தில் செலவு செய்து விடுகிறான், அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று அந்த ஆசானை கேட்பது ஒரு வேள்வினா. ஆக
இப்போ நாம் இதுக்குள்ள எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், எல்லா இடத்தில் இப்போது மது பழக்கம் மிகுதியாகிவிட்டது, வினை சூழ்ந்து விட்டது உலகத்திற்கே. எங்கு பார்த்தாலும் வினை மிகுதியாகிவிட்டது. தீவனை மிகுதியாகாதான் குடிப்பழக்கம் இருக்கும். தீவனை மிகுந்தால் சூதாடுகின்ற பழக்கம், தீவனை மிகுந்தால் வீண் ஆரவார செலவு, தீவனை மிகுந்தால் சோம்பல்னா, தீவனை மிகுந்தால் ஜாதி வெறி, தீவனை மிகுந்தால் மதவெறினா. உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் பண்பு வளர வேண்டும். பண்பு அல்லது அந்த பெருந்தன்மை அல்லது பண்பு அல்லது ஜீவகாருண்யம் அல்லது மனிதாபிமானம் இதான் வளர வேண்டும். என்ன வேணும்னா தின அகத்தீசன பூஜை செய்ய வேண்டும். அவர்களெல்லாம் நிறைந்த பண்பு சிறந்த நிறைய பண்பை வளர்த்தவர்கள், நிறைய அருள் செல்வத்தை பெற்றார்கள், வளர்த்தவர்கள். எப்படி வளர்த்தார்கள்? ஆசான் அருணகிரியின் ஆசான் சுப்பிரமணியரை பூஜை செய்தார்கள், ஆசி பெற்றார்கள். தினம் தினம் பூஜை செய்ய 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 அருள் பலம் வளர்கிறது, வேள்வி வளர்ப்பது போன்று. ஆக ஞானிகளை வணங்கி ஆசி பெற்றுக் கொள்வோம், குடும்பத்தில் அமைதி பெறுவோம் என்று சொல்லி, இந்த பழக்கம் இது போன்ற சடங்குகள் நமக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை, ஒரு காலத்தில் உங்களுக்கும் தேவையில்லை. நாங்கள் இப்போ எந்த வேள்வி வளர்ச்சி இதை செய்திருக்கிறோம்? வேள்வி நாங்கள் வளர்க்க மாட்டோம். வேள்வி முன்னே சொல்லணும், விருந்த யாரேனும் பசி என்று கேட்டால் அந்த அந்த கேட்ட அந்த அவலக்குரல் கேட்ட அச்சனமே எங்கள் இதயத்தில் ஈட்டி போல் பாய வேண்டும், எங்கள் இதயத்தில் ஈட்டி போல் பாய வேண்டும். அப்படி பாய்ந்தால் நாங்கள் செம்மையாக வாழ்க்கை நடத்துகிறோம் என்று பொருள். அப்போ வேள்வி வளர்ந்தது தான். ஆக அந்த அவலக்குரலை கேட்டு இறக்கம் காட்டாதவர்கள் வளர்க்கக்கூடிய வேள்வி பயனற்றது என்று சொல்லுகின்ற ஒரே இடம் ஓங்காரக்கூடியதுதான். தூக்கிறாத நமக்கு உட்படாதான் இந்த சடங்குகள் எல்லாம். அடிப்படை ஒன்று, நீ கடவுள் ஆசி பெற வேண்டும் விரும்புகிறாயா, என்ன செய்யணும்னா, அம்மா ஏதோ பசிக்குதம்மா, ஏதோ கொஞ்சம் கூடுன்னா, வாசனை இருந்து பசிக்குது என்று கூடுன்னு கேட்டா வாயா இருக்குன்னு சொல்லி பழைய உணவு ஏதோ பழைய சோறு ஏதோ ஒன்று கொடுக்குறீ இல்லையா, அந்த எண்ணம் வளர்ந்தால் கடவுள் அடையலாம். வேறு எந்த சடங்காலும் முடியாது என்பது நாங்கள் அறிந்த உண்மை. நான் இருந்த ஞானிகள் அத்தனை பேர் அதான் சொல்லுவான். நம்ம கடவுள் ஆசி பெறதுக்கு என்ன ஆன்மீக கடவுள் ஆசி பண்ணணும். இப்போ சில பேர் சொல்கிறான், சில ஊர்லெல்லாம் ஆடு தினம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, கோயிலில் மாரியா கோயிலில் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டான், நாங்கள்லாம் அது சுத்த தெய்வம், அது சுத்த தெய்வம், வெளியில் இருக்கிறதுக்கு அது கருப்பு நேரம் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆக நூற்றுக்கணக்கான ஆடு வெட்டான். வள்ளுவன் சொல்லுவான், அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்டான். என்னையா வள்ளுவ பெருமான் முக்காலத்து உணர்ந்த முனிவன், யமனை வெல்லும் வல்லமை படைத்த ஆசான் வள்ளுவ பெருமான், எந்த காலம் இல்லை எந்த காலத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய திருவுளை ஏற்றிய ஆசான் வள்ளுவ பெருமான் சொல்லுகிறான், நன்றாக ஆக்கம் பெரிதெனினும் நீ ஒரு உயிரை கொன்று அதன் மூலமாக இந்திர பதவி கிடைக்குது என்று சொன்ன போதிலும் சான்றோருக்கு கொன்றாக ஆக்கம் கடை நான் கிடைக்கிறேன் சுத்தம் மாடேன்னா. சான்றோன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்டா. ஒரு உயிரை கொன்று அது மூலம் இந்திர பதவி கிடைக்குது என்று சொன்னால் கிடைக்குது என்று சொல்லுகின்றவன் மடையன், கேட்டவன் மடையன். நாங்கள் அப்படி இல்லைன்றான். நன்றாக ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு கொன்றாக ஆக்கம் கடைன்றான். சான்றோருக்கு ஆக்கம் இழிந்த செயல், இழிந்த இடம், இழிந்த நிலைன்னு சொல்லிட்டான். ஆக இந்த சங்கம் போற்றி காக்கப்பட வேண்டிய கொள்கை சொல்லுகின்ற சிறந்த கொள்கை எதுன்னு கேட்டான், பசி ஆற்றுங்கள் ஒன்று. ரெண்டாவது அறம், இல்லறத்தில் அறம் தர்மம் நிலைக்கணும்னா என்னையா இல்லறத்தில் என்ன தர்மம்னா, மனைவி புரிந்து கணவன் நடந்து கொள்ள வேண்டும், கணவனை புரிந்து மனைவி நடந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தை அவரோட மாமன் மாமி பெண்ணுடைய, இப்போ நம்ம ஒரு புதிய கொள்கை உருவாக்குறோம், பெண்ணுடைய தாய் தந்தையை நீ கவனிக்க வேண்டும். என்னையா இதனால நம்ம சொல்லலையா, இதனாலும் சொல்லலையா, பெண்ணுடைய தாய் தந்தையை நீ அன்பு காட்டி அவரை ரசிக்க வேண்டும், அவர்களுக்கும் துணையாக இருக்குவது அறம்னு இப்போ சொல்றோம். ஏயா வல்லவன் சொல்லலாம், அந்த காலம் இந்த காலத்தில் பெண்ணுடைய தாய் தந்தைக்கும் நான் உதவி செய்வேன் என்று சொல்லுகின்ற கணவன் கடவுள் அடைவான். அவன் பொண்ணை கூட்டாயா அவன் எங்க போட்டு நினைக்கிறவன் கடவுள் அடைய முடியாது. ஆக பெண்ணுடைய தாய் தந்தைக்கும் ஆதரவு காட்ட வேண்டும். அதே போல் மனைவி கணவனுடைய தாய் தந்தைக்கு ஆதரவு காட்ட வேண்டும். வயதானவர்களுக்கு உதவியாக இருப்பதே அறம் என்று சொன்னான். இப்படி செய்தால் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லபடி இருக்க வேண்டும் என்று மனைவி குடும்ப தலைவன் நினைத்தால் அங்கே கடவுள் இருப்பான். குடும்ப தலைவன் நம்ம மனைவி, அவள் தாய் தந்தை, நம் தாய் தந்தை எல்லோரும் நல்லபடி நினைத்தால் அங்கே கடவுள் இருப்பான். ஆகவே இது ஆன்மீகம் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் இப்போ பூஜை செய்திருக்கிறீர்கள். யாரை பூஜை செய்திருக்கிறீர்கள்? ஆசான் ஞான பண்டிதனையும் அகத்தீசனையும் திருமூல தேவனையும் கருவூர் முனிவரையும் பூஜை செய்திருக்கிறீர்கள். சின்ன விஷயம் அல்ல. முதுபெரும் ஞானிகள் அத்தனை பேரும் இந்த 7 லோகமும் ஆட்டி படைக்கும் ஆற்றல் பெற்றதாக அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிதான் நாங்கள் சித்தி பெற்றிருக்கிறோம், காரியம் செய்திருக்கிறோம். சென்ற சித்ரா பௌர்ணமி என்று 531 திருமணம் செய்திருக்கிறோம் என்றால் யார் ஆசி கொண்டு ஆள் படையா, பணபலமா, அதிகார பலமா? இல்லை. ஒன்றே ஒன்று, ஆசான் ஞான பண்டிதனும் ஆசான் அகத்தீசனும் திருமூல தேவன் ஆசி பெற்று இந்த காரியம் செய்திருக்கிறோம். சென்ற முறை 531 திருமணம் செய்தது ஞானிகள் ஆசியோடு. வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கோ 1008 திருமணம் செய்ய போறனையா, 1008 திருமணம் செய்வதற்கு இப்போ சொல்லுகிறோம், ஆசானை கேட்கிறோம். வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்று 1008 திருமணம் தடைபடாது செய்திட நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நீங்கள் கேட்க வேண்டும். இல்லறத்தில் உள்ளவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இல்லறத்தில் உள்ளவர்கள் என்ன கேட்க வேண்டும்? திருமணாகாத பெண் தகுதியுள்ள கணவனாக அமைய என்று கேட்க வேண்டும். திருமணாகாத மாணவன் பையன் தகுதியுள்ள மனைவியாக அமைன்னு கேட்க வேண்டும். ஆக எதையும் கேட்டுதான் பெற வேண்டும். அதே சமயத்தில் மறுபடியும் சொல்லுகிறேன், பெண்களுக்கு ஞானம் உண்டு என்று ஆசான்
நந்தீசன் சொல்லியிருக்கிறார், பெண்களுக்கு ஞானம் உண்டுன்னா. என்ன கருணை காட்ட ஒரு ஆசான் வேண்டும். உங்களை என்னுடைய பிள்ளைகளாக நினைத்து சொல்லுகிறேன், என்னுடைய பிள்ளைகளா, தாயாக சகோதரியாக நினைத்து சொல்லுகிறேன். நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் 12 முறை ஓம் அகத்தீசாய நம என்று சொல்லி எனக்கு அடியனுக்கு சேவைக்குன்னு சொல்லணும். நாங்களும் அடியன் சொல்லுவோம், நீ சேவைக்குன்னா தொண்டு செய்யணும்னு அர்த்தம். சேவைக்கு உன்னுடைய மகளுக்கு ஞான சித்திக்கு அருள் செய்யணும் ஒரே ஒரு வார்த்தை கேள். நிச்சயம் அந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு அந்த இடத்துல கடைசி நேரத்தை அந்த கை கொடுக்கும். 10-12 ஆண்டு இந்த வார்த்தையை சொன்னால் ஒருவன் ஞானியாவான், ஒரு பெண் ஞானியாவான். ஆகவே ஞானத்தை பெரு அவையார், காராய்க்கால் அம்மையார், ஆண்டாள் போன்றவர்கள்லாம் ஞானிகள், பெரிய பெரிய பெண்கள்லாம் ஞானியாயிருக்காங்க. ஆனால் அதிகம் இல்லை, ஆண்கள் தான் அதிகம். இந்த காலத்தில் வருங்காலத்தில் பெண்களும் ஞானியாக வாய்ப்பு இருக்கு என்பது சத்திய வாக்காசுடைய ராசா ஞான பண்டிதன் மீது யானையிட்டு சொல்கிறேன். பெண்கள் ஞானியாவார்கள். அதுக்குரிய அறிவும் பரிவுபக்கம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் சொல்லி இந்த பூஜை கலந்து கொண்ட பெண்களுக்கு அவர் எதை நினைத்து பூஜை செய்திருக்கிறான் சரி, அல்லது திருமணமாகாதவர்கள் திருமணமாகும், புத்திரபாக்கியம் புத்திரபாக்கியமையும், உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள், நல்ல கணவன், நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ள கணவனாக எல்லா வகையான எதை நினைத்து பூஜை குறிக்கோள் வேண்டும் பூஜை செய்ய. நாங்கள் பூஜை செய்ய வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 1000 திருமணம் செய்யணும் கேட்குறோம். நீ என்ன செய்ய வேண்டும்? எந்தென்ன குறைன்னு ஆசான குறை சொல்லணும். குறை சொல்லி தினத்தின நாமஜம் செய்தால் குறை நிவர்த்திக்க வேண்டும். குறை நிவர்த்திக்கும், குறை நிறைவா நிச்சயமாக நீங்கும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆசா ஞான பண்டிதன் ஆசியும், அருணகிரிநாதன் ஆசியும், திருமூல தேவன் ஆசியும், அகத்தீசன் ஆசியும் இருக்குன்னு சொல்லி மனமாற உங்களை வாழ்த்து முடிக்கிறேன். அதே சமயத்தில் உங்கள் ஆசி எங்களுக்கு வேணும். என்னையா எப்படின்னா, நாங்கள் மேற்கொள்ளும் அகத்திய சன்மாசனம் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு நீங்கள் ஆசி வேண்டும், நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் சொல்லி திருவடியை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே மாதந்தோறும் நடைபெறுகின்ற இந்த திருவிளக்கு பூஜை ஆசான் நந்தீசன் அவர்கள் பெண்களுக்கு திருவிளக்கு பூஜையை ஆரம்பித்து ஆசி பெற வேண்டும் என்று கட்டளையிட்டதன் காரணமாக இதை செய்கிறோம். இந்த செயல்கள் அத்தனையும் மக்களிடையே உண்மை ஆன்மீகம் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறோம். நாங்கள் செய்யவில்லை, செய்ய தூண்டு ஆசானுடைய ஆசையில் செய்கிறோம். இது சலசலப்பு இருக்கு. ஆக சலசலப்பு இந்த ஞானிகளோட இந்த திருவிளக்கு பூஜை செய்கிற பெண்களுக்கு நோய் இல்லாத வாழ்வும் அதே சமயத்தில் வறுமை இல்லாத வாழ்வும் அமையும். எங்கே பார்த்தாலும் இப்போது என்ன செய்கிறார்கள்? வீட்டில் 2 பெண்கள் 3 பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் வந்து என்னை கேட்கிறார்கள், என்னையா பெண்ணுக்கு வயது 23, 24 ஆகிவிட்டது, இன்னும் திருமணம் தடைபடுகிறது என்று சொல்கிறார்கள். என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? பொண்ணுக்கு 25 பவுன் போட்டோம், அதே போல் எடுத்த பெண்ணுக்கும் திருமணம், அதே போல் இந்த பெண்ணுக்கும் கேட்கிறார்கள். முன்னே வீடு காடெல்லாம் விற்றுதான் இந்த 25 பவுன் போட்டோம், இப்போ அடுத்து விற்பதற்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். ஆக 3 பெண்கள் பெண்ணுக்கு 25 பவுன் போட்டு சிறப்பாக செய்தார்கள். அடுத்த பெண்ணுக்கு கையில் காசு இல்லை. இது ஒரு பெரிய பலகீனம். மலேசியாவில் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் ஊரில் திருமணம் செய்யறதுனா எத்தனை பவுன் போடுன்னு கேட்டான். அவன் கேட்கறதே வெக்கப்படுறான். என்ன ஏன்னா 20 பவுன் போடு, 10 பவுன் போடுறதுக்கே வெக்கப்படுறேன். ஏன் நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், பொண்ணு வீட்டுக்காரனை போய் எத்தனை பவுன் போடுறேன் அப்படி இல்லை. என்ன செய்கிற? கட்டில் மெத்த தருவியா, பீரோ தருவியா, புல்லட்டு தருவியான்னா எல்லாம் கேட்டு தான் செய்கிறான். இங்கே என்னன்னா அவனை தன்னம்பிக்கை உள்ளவன். தன்னம்பிக்கை உள்ளவன் கேட்குறான், எனக்கு பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, நல்ல குணவதியான்னு கேட்டான். அதான் கேட்பான். ஆனால் இங்கே என்ன செய்கிறான்? எவ்வளவு பண்ணப்பா இந்த யார் குழந்தை இங்கே என்ன கேட்குறான்? எத்தனை பவுன் போடுறேன்னு கேட்குறான். இப்போ நம்ம ஒரு சில வீட்டில் மாடு இருக்கும், எத்தனை படி பால் கறக்குன்னு கேட்பான். 4 படி கறக்கும், 6 படி கறக்கும், 2 பக்கம் கறக்கும், 3 பக்கம். அந்த பால் கறப்பதற்கு ஏற்ற மாதிரி விலை கேட்பார்கள். இப்போ என்ன செய்கிறான்? 25 பவுன் போடு, 30 பவுன் கேட்கிறான் என்றால் ஆண்மகனாவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னம்பிக்கை இல்லாதவன். உன் பொண்ணு நீ பொண்ணை குடியா, நான் வச்சு வாடுறேன்னு சொல்லுவான். எவ்வளோ பவுன் போறன்னு கேட்குறவன் தன்னம்பிக்கை இல்லாதவன். நான் அவனை ஆண்மகனா நினைக்கவில்லை. இஷ்டம்டா அவன். அதே சமயத்தில் அவன் கொடுக்குறான், வேணா வாங்கிக்க. ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் நான் விரும்பி போகிறேன் வாங்கிக்க. எத்தனை பவுன் போறன்னு கேட்குறானாவே நான் அவன் லேசாக சிந்திப்பேன். அவன் மீசை இருக்கா, இல்லை இது பொம்பளை எதனா ஆம்பளை வேஷம் போட்டிருக்கானால பொம்பளானே என்ன எவ்வளோ துணிச்சலாக பேசணும்னு கேட்குறியா? துணிச்சலாக பேசுவோம். என்ன செய்ய முடியாது? எத்தனை பவுன் போடணும்? ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் போய் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எத்தனை பவுன் போடுறன்னு கேட்குறான்னு சொன்னாவே அவனை நான் மறைமுகமாக சீக்கிரம் வேணும் வேஷ்டி கட்டவனா சேலை கட்டவனு கேட்பான். அதே சமயத்து திருமணம் செய்த பின் உங்கள் வீட்டில் இருந்து அது கொண்டா இது கொண்டான்னு கேட்குறவன் நான் என்ன சொல்லுவேன்? வீட்டில் இருந்து அது
விரும்பி கொடுத்தா வாங்கிக்க, கட்டாய தலைவன் ஆசை இல்லாத. பெண்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன் கேளுங்க. வயதுக்கு வந்த பெண் அதை இப்பவே ஆரம்பிக்க வேண்டும். தகுதியுள்ள கணவனாக, என்னை விலை பேசுகிறவனாக இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, எவ்வளவு பவுன் போறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவனை விலையை போய் நம்ம பேசுறோம். எத்தனை பவுன் போடுகிறவனை, ஆண் மகனை நம்ம விலை பேசதான் அர்த்தம். விலை பேசதான் அர்த்தம் இருக்கு. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து இப்பவே 12 வயசுக்கு ஆரம்பித்த பிறகே பேச வேண்டும். ஆசானை பூஜை செய்தால் இது போன்ற ஒரு சிறந்த ஒரு ஆண்மை உள்ளவன், சிறந்த வீர உணர்ச்சி உள்ளவன், தன்னம்பிக்கை உள்ளவனை கணவனாக அமைவான். தினம் பூஜை செய்தால் போதும். அதே சமயத்தில் தாய் தந்தை பூஜை செய்ய வேண்டும். பெண்ணை பெற்றவுடனேயே என்ன செய்ய வேண்டும்? அகத்தீசனை பூஜை செய்தால் தகுதியுள்ள கணவனாக அமைவான், பேரம் பேச மாட்டான் என்றும். அதே சமயத்தில் நம்ம வசதியுள்ளோர் செய்கிறார்கள், இல்லாதவர்கள் நொந்து போகிறார்கள். நீங்கள் எல்லாம் ஆசான் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு வறுமை இல்லாத வாழ்வும், எதையும் ஆழ்ந்து சிந்திக்கூடிய திறமையும், அச்சமில்லாத வாழ்வு, தளர்ச்சி இல்லாத வாழ்வு நீங்கள் பெறவேன்னு சொல்லி, வீட்டில் பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் இருந்தால் ஆசானை கேட்டு, இந்த பெண்ணுகள் திருமணம் நடக்கணும்ப்பா, அவங்க எதையும் செய்வான். அவன் ஆணை பெண்ணாக்கும், பெண்ணை ஆணாக்கும். அவங்களாம் அப்படி வல்லம் உள்ளவர்கள், எதையும் செய்வார்கள். எதையும் செய்வான் ஐயா. ஆசான் ஆசை தான் எதையும். பிள்ளை வயசுக்கு வந்த உடனே பூஜை செய்யணும். என் பிள்ளைக்கு நல்லா கணவன் அமையணுப்பா, நீ தான் அருள் செய்யணும் கேட்கணும். அதை நீங்கள் கேட்டு வரணும். நீங்கள் தான் கடைசி என்ன செய்யுங்க? பெண்கள் திருமணத்தை பற்றி சிந்திக்கிறே தவிர யாரை கேட்டால் பிரச்சனை தீரும் என்று நீங்கள் சிந்திக்கவில்லை. இப்போ கேட்கிறோம், வயதுக்கு வந்த பெண் வரும்போதே என் பிள்ளைக்கு நல்லபடி திருமணம் ஆகணும்ப்பான்னு கேட்டுக்கணும். அதே சமயத்தில் என் மகனுக்கு நல்ல பிள்ளை அமையன்னு கேட்டுக்கணும். இப்போ என்ன செய்கிறார்கள்? 3 பெண்ணு திருமணம் செய்கிறார்கள். 3 பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்கு 75 பொண்ணு போறான். அதே சமயத்தில் ஒரே பொண்ணு ஒரு பையன் இருப்பான். அதை சொல்ற, அவ 3 பெண்ணுக்கு 75 பொண்ணு கொடுத்துருக்குறான். இந்த ஒரு பொண்ணுக்கே நம்ம 1 லட்சத்து ஒரு கிட்டத்தட்ட 100 பொண்ணு வாங்கி நினைக்கிறேன். அது பெரிய கொடுமை. அது ஆக அதிகமாக வரத்தை கேட்கிறது ஆண் மகனா, அது மாமனாரா மாமியான்னு கேட்டான். மாமியா தான் ரொம்ப கொடுமைன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரும் பெண் இவரும் பெண். ஆகவே அது போன்ற ஒரு கொனைக்கேடு மாறும். ஆக ஒருவர் எப்படியும் கசக்கி பிழிந்து வாங்க வேணுங்கிற பலகீனம், அது கொடுமை. தயவு இருந்தால் முடியும், தயவு இருந்தால் அது கொனைக்கேடு இருக்காது. நாம ஜெபம் செய்கிற மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை இருக்காது. ஒரு மண்ணை செய்வான், மனைவி அடிப்பான், போய் 5000 பணம் வேண்டுவான்னு சொல்லுவான். போய் அவர் தாய் வீட்டில் போய் மாதிரி அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு, ஒரு 5000 பணம் கொடுன்னு வாங்கிட்டு இருப்பான். அவள் தான் மாமியார் சொல்லுவா, இதே இன்னும் அடிக்க காசு வருன்றுவா. அவள் தான் முத 4 அடி அடித்தா 5000 கிடைச்சிது, இப்போ கூட 4 அடிச்சுன்னா 10,000 கிடைக்குன்னு சொல்லிடுவான். ஆக கசைக்கு காசு வாங்கிடுவான். ஆகவே நம்மை காப்பாற்றப்பட வேண்டும், ஆசான் ஆசி பெற வேண்டும் சொல்லி பெண்கள் வீட்டில் வயது வந்த பெண்கள் இருக்கிற தாய் தந்தையர்கள் ஆசானை கேட்டும் பண்புள்ள ஒரு கணவனை அந்த பிள்ளைக்கு நல்ல கணவனாவின் கேட்க வேண்டும். பலகீனங்கள் நம்முடைய இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, பலகீனம் இருக்கக்கூடாதுலாம் சொல்றது சின்ன விஷயம் இல்லை, அறிவுரை தான். அதெல்லாம் தலைவன் ஆசி இல்லாமல் இது போன்ற பண்பு வராது. தலைவன் ஆசி இருக்கணும். என்ன செய்வான்? நல்லா படிச்சிருக்கிறான், அவனும் படிச்சிருக்கான், அவனும் உத்தியோகத்தில் இருக்கிறான், அவன் அந்த மனைவியும் உத்தியோகத்தில் இருக்கிறா. பையனுக்கு திருமணம் செய்யறான்னு வச்சுக்க, போ கேட்கறான் 35 பவுன் போடுன்னா. என்ன நீ என்ன கை நாட்டா என்ன? நானும் வேலையிலேருந்து இருந்துகிட்டு இருக்கிறேன்னா. அந்த அம்மா வாத்தியாரம் தான் இருக்குது, அதுவும் 10,000 சம்பாதிக்குது. மொத்தம் 2 பேரும் சம்பாதிக்கிறான். அந்த பையனுக்கு 35 பவுன் போடு, அது போன்னு கேட்குறான். ஏண்டா நீ தான் மடையன், உத்தியோகத்தில் இருக்கிற, நீ 5000 சம்பாதிக்கிற, உன் மனைவி 5000 சம்பாதிக்கிறா. 2 பேரும் சேர்ந்து ஒரு பையனுக்கு எவ்வளைய கொள்ளடிக்கிறதுன்னா. 2 பேரும் 4 பேர் வேலை செய்கிறீங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து பையனுக்கு 35 பவுன் போடும், 50 பவுன் போன்னு கேட்குறான். எவனை காட்டு பண்ணாட்டி பையன் நான் சொல்லலை, விஷயம் தனியாக சொல்லுவான். ஆக இது என்னடா காரணம்ட்டான்? அந்த கல்வி இருக்குல்ல, உத்தியோகம் பார்க்குற கல்வி இருக்கு, 2 பேரும் படிச்சிருக்கிற, கை நாட்டு பாய் காப்பானாத, என் மகனுக்கு 35 பவுன் 50 பவுன் போன்னு கேட்க மாட்டான். இவன் கேட்குறான். அப்போ என்னடா காரணம்? பேராசை. அந்த கல்விக்கு வெறும் கசட்டு கல்வி. அவனை குணப்பண்புகள் அவன் ஆக்கணும். அது ஆசான் ஆசி இருந்தால், அகத்தீசனை வணங்கினால் மட்டும் வேண்டாம் ஐயா என் பையனுக்கு எதை போடு, நீயா விரும்பி போடுன்னு கேட்பான். கட்டாயப்படுத்துகிறவன் நிச்சயமாக அவன் கை நாட்டு பையன். என்னையா இவ்வளவு பெரிய பட்டம் நீட்டு இருக்கான், அவன் தாண்டா கை நாட்டு பையன். இத்தனைக்கு வருவாய் இருக்கு, இவ்வளவு உத்தியோகம் இருக்கு, இவ்வளவு படிச்சு இருக்கிறான், அவன் இவ்வளவு பவுன் போடுன்னு கேட்பவன் கை நாட்டு பையன் சொல்லாம யாரும் என்ன சொல்லுவோம்னா நாங்க சொல்லுவோம். எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க வந்து தர்மபலம் இருக்கு, எங்கிட்ட அருள்பலம் இருக்கு, புண்ணியபலம் இருக்கு, எல்லாம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் நாங்கள் ஆசான் ஆசியில. ஆகவே அது போன்றவர்கள் பேராசை மிகுதியாக விட்டது. தலைவன் அகத்தீச நாமத்தை சொன்னால் அந்த மாதிரி கொனைக்கேடுகள் ரொம்ப பாவம். இவ்வளவு வசதி இருக்கும், நிறைய பொருள் இருக்கும், பொண்ணு வீட்டுக்காரனை கசைக்கு வாங்க தான் வேணும். நாம செல்வா பையன் உத்தியோகத்தில் இருக்கிறான், ஏதோ நம்ம கொடுத்தது எப்படியாவது பையன்கிட்ட பொண்ணு திருமணம் செய்ய நினைப்பாரு, அது பலகீனம் தான் பயன்படுத்த பார்க்கிறான். ஆகவே நீங்கள் எல்லாம் பண்புள்ள மக்களாக வாழ வேண்டும்.
பேராசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். எப்படியா அது என்ன முடியாதுன்னா, தலைவன் அகத்தீசன் பூஜை சரியில்லை, அவன்கிட்ட கேளு. ஆசானைக்கு ஆசான் நாமத்தை சொல்ல 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 இது போன்ற குணக்கேடு குண தோஷம் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் சாந்தமும் தன்னடக்கமும் தயையும் கருணையும் பண்புள்ள மக்களாக வாழ்ந்து கடவுள் அடைய வேண்டும். உங்களை வாழ்த்தி முடிக்கிறேன். வணக்கம். அதே சமயத்தில் வருகின்ற 19/7/97 அன்று சனிக்கிழமை ஆடி மாதம் 3ஆம் தேதி மறுபடியும் இங்கே நிகழ்ச்சி மாதந்தோறும் நடக்குது. மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும். நிச்சயமா சத்தியமா சொல்றேன், தொடர்ந்து இங்கே பூஜையில் கலந்து கொண்ட மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் என்பது சத்தியம். ஆசான் ஞானப்படி யானை ஏற்று சொல்கிறேன். இந்த வார்த்தை ஆசானை சொல்லுகிறான் என்று நினைக்க வேண்டும். ஆகவே வருகின்ற அந்த அத்தனை பெண்களுக்கும் ஞானிகள் ஆசி இருக்கு, குடும்பத்தில் அமைதிக்கும், நல்ல பண்புள்ள புத்திரபாக்க அமையும், எல்லாம் அந்த மனசு வேண்டி இதெல்லாம் கைகூடும் என்று சொல்லி இது நேரம் வரலாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். இரண்டாவது, எங்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும். சென்ற முறை 531 திருமணம் 531 திருமணம் ஆசான் ஆசியோடு செய்திருக்கிறோம், உங்கள் ஆசியோடு செய்திருக்கிறோம். இதற்கு தொண்டர்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள், அவர்கள் இன்று வாழ வேண்டும். நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், நீங்கள் இன்று வாழ வேண்டும். வருகிற சித்ரா பௌர்ணமி என்று 1008 திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதுக்கு உங்கள் ஆசி வேண்டும் என்றும், ஞானிகள் ஆசி வேண்டும் என்றும், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும், நீங்கள் எங்களை மனமாற வாழ்த்த வேண்டும். உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.